மைதிலி, எல்லாரும் ஹனிமூனுக்கு ஊட்டிக்கு போவாங்க, கொடைக்கானலுக்கு போவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நாம வேகாத வெயில்ல சிவகாசிக்கு ஹனிமூனுக்கு வந்திருக்கோம். இது தேவையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. எங்க பேங்க் கான்ஃபரன்ஸை சிவகாசியில வச்சுட்டாங்க. அதோட சேர்ந்து ஹனிமூனையும் கிளப் பண்ணிட்டா உங்க ஒரு ஆளுக்கு டிக்கெட் எடுத்தா போதும் இல்லையா? அதனால தான் அப்படி பண்ணேன். எனக்கு ரொம்ப தேவை. மைதிலி, மைதிலி, கல்யாணத்தன்னைக்கு குனிஞ்ச தலை நிமிராம இருந்தியே, உனக்கு அவ்வளவு வெக்கமா? இல்லங்க, மாலை ரொம்ப கனமா இருந்தது, அதான். ஓகே, கல்யாணத்துல உனக்கு பிடிச்ச சீனுங்க? உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன? ஜானவாசன் தான். ஏன்? ஏன்னா நான் ஜானவாச கார்ல வரும்போது என்னை பார்த்த எல்லாரும் இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு மைதிலி ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கணும்னு சொன்னாங்க. அதான். அது சரி, உனக்கு பிடிச்ச சீன்? அம்மை விதிச்ச அருந்ததி பார்த்தேனே, அதான். ஏன் அருந்ததி மாதிரி வாழணும்னா? சேச்சா, அப்பதானே முதல்ல நீங்க என் கால பிடிச்சீங்க. எந்த சீட்டை போடுறதுனே தெரியலையே. 13 கார்டு இருக்குல்ல, அதுல ஏதாவது ஒண்ணு போடியா? அதான பிரச்சனையே. 14 இருக்க. என்னது 14? இல்ல இல்ல இல்ல, அது வந்து இந்த ராணி. ராணி கரெக்டா ராணியை கொடுத்து ஜோடி சேர்த்துட்டியா? நான் எங்க கொடுத்தேன், அதுதான் தனியா இருந்ததே, யார் கூடயும் சேராம. உங்க ராஜாவுக்கான பயன்பட்டுமேனு கொடுத்தேன். ஆமா, இங்க மட்டும் என்ன வாழ்ந்தது? நீ ராணியை கொடுத்தியோ இங்க ஜோடி சேர்ந்தது. ராமபத்ரன், கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு இப்ப 3 மாசம். 3 மாசம் ஆயிடுச்சா? கங்க்ராச்சுலேஷன். அப்ப நம்ம 2 பேரும் தாத்தாக போறோம். ஐயோ, நீயும் பாட்டியா போறடி. யோ, கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு 3 மாசம் ஆச்சுன்னு சொல்ல வந்தேன். அதை சரியா சொல்ல வேண்டாமா? ஆம்பளை லட்சணமா ஒழுங்கா சொல்லாம மாசங்க சன்னுக்கிட்டு. கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆயிடுச்சா? சீட்டு மும்முரத்துல அதை நான் கவனிக்கவே இல்லையா? நீர் எதை தான் கவனிச்சீரு? கல்யாணம் ஆன நாள் அன்னைக்கு எடுத்த சீட்டை இன்னும் இறக்க காணோம். இப்ப பாரு ஜோக்கர் வந்தாச்சு. ராஜுவா, வாயா வா, இப்படி உட்கார். என்ன ராமபத்ரன், எப்படி இருக்கீங்க? கல்யாணத்துல பிடிச்ச சீட்டை கீழே போடவே இல்லை போல இருக்கு. ஜோடி தான் சேர்ந்து போச்சே, அப்புறம் ஜோக்கர் எதுக்கு வேஸ்ட்? என்ன அப்படி சொல்லிட்டீங்க? இப்பதானே ஒரு ஜோடி சேர்ந்துருக்கு, மறுபடியும் ஜோடியை கலைச்சு போட்டு சேர்க்கணும்னா இந்த மாதிரி ஜோக்கர் தான் தேவைப்படும். விட்டுறாதீங்க, கையிலேயே பிடிச்சு வச்சுங்க. ராமபத்ரன், ஜோக்கர் வந்துடுச்சு, டிக்ளேர் ஆயிடுச்சு. வா ராஜு, வா போலாம். டிக்ளேர் ஆயிட்டா? இவன் சரியாவே ஆட மாட்டான். எப்படி டிக்ளேர் ஆயிட்டான்? கைக்குள்ள சீட் வச்சிருக்கீங்க, அதெல்லாம் கண்டுக்காத. கவனிச்சிங்களா? மனம் போல மாங்கல்யம். எப்படி நம்ம ஏற்பாடு? ராஜு, சும்மா சொல்லக்கூடாதியா, நீ பெரிய ஆளியா. மாப்பிள்ளையும் பொண்ணு எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா? நான் கூட இந்த பையன் முதல்ல என்கிட்ட இந்த பிளான சொன்னப்போ கொஞ்சம் கிறுக்குத்தனமா இருக்கேன்னு தான் யோசனை பண்ணேன். அப்புறம் தாங்க புரிஞ்சது இந்த பையன் எவ்வளவு பெரிய ஜீனியஸ்ன்னு. அடேங்கப்பா, அந்த ஒரே நாள்ல ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போய், அடேங்கப்பா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா இப்படிதாங்க இருக்கணும். அட, மாப்பிள்ளைன்னா இவர்தான் ஏன் மாப்பிள்ளை? அட இரியா, பொண்ணுன்னா இவதான் ஏன் மாட்டு பொண்ணும். என்ன ஒத்துமா, என்ன அநியோன்யம், என்னால நம்பவே முடியல. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா அப்படிதாங்க இருக்கணும், பொண்டாட்டினா அப்படிதான் இருக்கணும். கரெக்ட். எனக்கும் ஒத்தி பொண்டாட்டின்னு வந்து வாட்சிருக்காங்க. என்ன ஆச்சா? கல்யாணமான புதுசுல ஒரு 3 மீட்டர் துணியை வாங்கி கொடுத்து எனக்கு ஒரு ஜிப்பா தச்சு குடுறீன்னு சொன்னேன். கொடுத்தாலே அதை எடுத்து மாற்றேன், தலையே உள்ள நுழைய மாட்டேன். என்னடா அது இவ்வளவு டைட்டா தச்சிட்டாலேன்னு சொல்லி மெல்ல பிரிச்சு பாக்குறேன். அப்புறம் தாங்க தெரிஞ்சது பட்டன் காஜாக்குள்ள தலையை விட்டேன்னு. ராஜு, அது காஜா இல்ல, காஜா. பெரிய எலிசபெத் டெய்லர் மனசுக்குள்ள. அப்ப நான் வரட்டுமா? அங்க எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க. வரேன், என்ன வரேன் ராமபத்ரன், வரேன் சந்தானம், வரட்டுமா? வரேன். அந்த ரமேஷ் வந்தா சொல்லுங்க, நான் வந்தேன், மைத்திட்டு சொல்லுங்க. வரட்டுமா? வரேன். பையா, நம்ம தொழிலை கவனிப்போம். தொழிலா? அட சீட் எடுத்த சொன்னீங்க.
ஆமாமா விட்டு காசு பிடிக்கணுமே. வா வா. அம்மா நீயா? அவங்க குட் மார்னிங் மா. மா காஃபி. இதோ ஒரு நிமிஷத்துல எடுத்துட்டு வரேம்மா. ஏன் மைத்திலி, நீ காலங்காத்தால எழுந்து காஃபி போட்டு எடுத்துட்டு வரலாம்ல, ஏன் அம்மாவை கேக்குற? ஏ உங்களுக்கு ஒரு காஃபி கொடுக்கும்போது எனக்கு ஒரு காஃபி கொடுக்க கூடாதா? அவங்க உங்களுக்கு அம்மா மாதிரி எனக்கும் அம்மா தானே. அதுவும் இல்லாம கல்யாணத்தப்ப என்ன சொன்னீங்க? இந்த வீட பிறந்த வீடா நினைச்சுக்கோன்னு சொன்னீங்கல்ல. தெரியாம சொல்லிட்டோமா, அதுக்காக இந்த மாதிரியா? ஏன் மைத்திலி, நீ சீக்கிரமா எழுந்து குளிச்சுட்டு நெத்தியில பொட்டு வச்சுக்கிட்டு அப்படியே மகாலட்சுமி மாதிரி காஃபி போட்டு வந்து என்னை எழுப்பலாம்ல? என்னது? ஏன் நாங்களும் ஆபீஸ் போலியா? எங்களுக்கெல்லாம் டயர்டா இருக்காதா? அதென்னது காலங்காத்தால மகாலட்சுமி மாதிரி ஃபார் எ சேஞ்ச் நீங்க காலங்காத்தால எழுந்திருச்சு நன்னா குளிச்சிட்டு தீர்க்கமா பொட்டுட்டு மகாவிஷ்ணு மாதிரி சங்கு சக்கரத்தோட வந்து காஃபி கொடுக்க கூடாதா? மகாலட்சுமியா மகாலட்சுமி. இங்க யாருமே இல்லையா? இதோ வந்துட்டேன். மைத்திலி, என் மைத்திலி சரியனே. மா எங்க போறீங்க? ரமேஷ் இத்தனை வயசாகுது, அவர் விஷயங்களை அவருக்கு பாத்துக்க தெரியாதா? நீங்க இன்னும் எத்தனை காலம் தான் உழைக்க போறீங்க? போய் வேலையை பாருங்க. இல்லம்மா ஆபீஸ்க்கு. நல்லா கெடுத்து வச்சிருக்கீங்க அவரை. போய் வேலையை பாருங்கன்னு சொல்றல. பிரீஃப் கேஸ் எங்க? போங்க. ஏ ஷூ எங்க? ஏ மைத்திலி, ஏ மைத்திலி, எங்க போன இந்த சனிய? மைத்திலி நிக்கிறா பார். எங்கடிய பர்ஸ் எடுத்து குடுறி. கொஞ்சம் மரியாதையா பேசுறீங்களா? நான் என் வீட்ல தம்பியை கூட டாப்போடு கூப்பிட மாட்டேன். ப்ளீஸ் ட்ரை டு லேர்ன் சம் மேனர்ஸ். அப்போ எனக்கு மேனர்ஸ் இல்லங்கறியா? நான் அப்படி சொல்லலையே. கொஞ்சம் கத்துக்க முயற்சி பண்ணுங்கன்னு தான் சொன்னேன். ஓகே ஓகே, உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? என் பர்ஸ் எங்க? எதை எங்க வச்சீங்களோ அங்கதான் இருக்கும். நானும் தான் ஆபீஸ் போறேன். என் ஹேண்ட்பேக் எங்க, பெட்டிக்கோட் உங்களை மாதிரி அலறேனா? அப்போ நான் அலறேனா? ஏன் கத்துறீங்க? அப்போ நான் கத்துறேனா? கத்துறேனா? ஐயோ டைம் ஆச்சே, நான் கிளம்பணும். 10 மணி ஆபீஸ்க்கே 9 மணிக்கே பறக்குறீங்க. நான் என்ன கார்லயா போக போறேன்? கார் தானே, வாங்கிக்கங்களே. நீங்க வாங்கின என்னையும் ஆபீஸ்ல டிராப் பண்ணலாம் இல்லையா? வாங்கிக்கிறேன். உங்க அப்பா அவர் உங்க மாமனார். கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்க. ஓ அப்படியா? ஓகே, உங்க அப்பர் போதுமா? ஏய், கல்யாணத்தப்ப உங்க அப்பா என்ன சொன்னாரு? சாண்ட்ரோ கார் வாங்கி தரேன்னு சொன்னார்ல. தாலி கட்ட உடனே எல்லாம் மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன். அவர் எதுக்கு உங்களுக்கு கார் வாங்கி கொடுக்கணும்? நீங்க சம்பாதிக்கல. ஓசில வந்தா பிளேன் கூட கேப்பீங்களே. ஓசி நடி ஓசி, நீங்க கல்யாணத்துக்கு செய்ய வேண்டிய சீரு. என்னது சீதா? அவர் அவரோட பொண்ணே கொடுத்துட்டாரு. போதாததுக்கு என்னோட சம்பளத்தை வேற கொடுத்துருக்காரு. பத்தாதா? உங்களுக்கு கார் வேணும்னா நீங்க வாங்கிக்கோங்க. இல்லன்னா என்கிட்ட சொல்லுங்க, என் பேங்க்ல லோன் போட்டு வாங்கி தரேன். ஆனா என் பேர்ல தான் கொடுப்பாங்க. இப்ப என் பின்னாலே வாங்க. ஐ மீன் வண்டியில என் பின்னாடி உட்காந்துக்கோங்க. நான் டிராப் பண்றேன்னு சொன்னேன். ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு வேலைக்கு போகல. எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் போறேன்னு சொன்னேன். புருஷன் உழைச்சு கலைச்சு வீட்டுக்கு வரும்போது சிரிச்ச முகத்தோட மஞ்சள் குங்குமத்தோட அவரை வரவேற்கிற முழு மனைவியா இருக்கத்தாங்க நான் ஆசைப்படுறேன். உற்சவ தேவதையா இருந்து பல நூறுகளை சம்பாதிக்கிறத விட கர்ப்ப கிரகத்துக்குள்ள இருக்கிற அம்பாலா இருக்கத்தாங்க நான் ஆசைப்படுறேன். என்னடா இதெல்லாம்? திமிருப்பா, சம்பாதிக்கிறவங்க திமிரு. அன்னைக்கு இப்படியெல்லாம் பேசவே இல்லையே. அம்மா நான் ஏமாந்துட்டேம்மா, ஏமாந்துட்டேன். பேசாம வேலையை விட்டுற சொல்லுடா. கரெக்ட். அதான் கரெக்ட்மா. சாயந்தரம் இந்த கழுதை வரட்டும், முதல்ல அந்த வேலையை விட சொல்றேன். அப்பா, அந்த வேலையை விட சொன்னா மாசம் வர பணத்துல 20,000 ரூபாய் கம்மியாயிடுமேப்பா.
டேய் ரமேஷ், உனக்கு 20,000 ரூபாய் முக்கியமா இல்லை உன் சுய கௌரவம் முக்கியமான்னு நீயே முடிவு பண்ணிக்க. ஆ? நீ வாடி. ஒலி புத்தகங்கள் மட்டுமில்ல, சிறந்த கதைகள் ஒரு சீரியல் வடிவத்துல பல பகுதிகளா இங்க ஒரு வீடியோ பிலிமா வரப்போகுது. அது மட்டுமில்ல, நல்ல நாடகங்கள் எங்கிருந்தாலும், தமிழ் நாடகங்கள் எங்கிருந்தாலும், தமிழ்நாடு மட்டுமில்ல வட இந்தியாலையும் சரி எங்கிருந்தாலும் அந்த நாடகங்களை உங்க முன்னாடி ஒலி வடிவத்தை நாங்க கொண்டு வர போறோம். ஓகே, இது எல்லாத்துக்கும் மேல ஒரு சின்ன விஷயம் நான் உங்ககிட்ட சொல்ல ஆசைப்படுறேன். இதுக்கெல்லாம் நிறைய பொருள் செலவு ஆகும். உங்களுக்கு எங்களுடைய எபிசோட்ஸ் பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு எனக்கு என்னுடைய நம்பர்ல தொடர்பு கொண்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்க. அதோட கூட நீங்க இந்த முயற்சிக்கு ஏதாவது உதவி பண்ண விரும்பினால் என்னுடைய ஜிபே நம்பரையும் உங்களுக்கு தரேன். தயவு செஞ்சு உங்களுடைய கான்ட்ரிபியூஷனை எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதுக்கு அனுப்பி வைங்க. என்னுடைய மொபைல் நம்பர் 9841153973. அதுவே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். என்னுடைய ஜிபே நம்பர் 9841153973. நன்றி, வணக்கம்.